சீதா அருணை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் சொன்ன மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்து ரொம்ப கோவப்படுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த சீதாவோட அம்மா வந்து சீதாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. மீனா தடுக்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா கோவம் தீர அடிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்து அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாரு. சீதாவோட அம்மா, ஏண்டி நம்ம மாப்பிள்ள ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே உனக்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, ஆனால் அவரை புரிஞ்சிக்காம அவர் மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா, இல்லை அவரை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கழுத்தில் தாலி எரிச்சுனா அது அவரால் மட்டும்தான், என்னால் வேற யாரையும் புருஷனாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவோட அம்மா அழுதுகிட்டே போய் இறந்து போன அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து அழுகுறாங்க. ஏங்க என்னை இந்த மாதிரி தனியாக தவிக்க விட்டீங்க, எந்த பிள்ளையும் நான் சொல்கிறத கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. அதுக்கப்புறம் மீனா ரொம்ப நேரமாக அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. முத்து ஃபோனே எடுக்கலை. ரொம்ப நேரம் ஆகியும் முத்து மீனாவை கூப்பிட வரலன்றதுனால மீனா கிளம்பி முத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் முத்து அங்கேயும் வரல. ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் முத்து ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வராரு. வரும்போது ஃபுல்லாக குடிச்சிட்டு வராரு. நிதானமே இல்லாமல் வராரு. மீனா கேட்குறாங்க, அப்படி என்ன நடந்தது, இந்த அளவு குடிச்சிட்டு வரீங்க? இல்லைங்க, நீங்கள் வர வர பண்ணுறது சரியில்லை, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டுமே, நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர்